ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, டிரைவரோட கம்ப்ளைண்ட் எப்படி இந்த சாஃப்ட்வேரில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் எப்படி போடுறது, அது எப்படி ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறது, கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்போது டிரைவரோட கம்ப்ளைண்ட்லாம் என்னென்ன இருந்ததோ அதை எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து டிரைவருங்க வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துப்பாங்க. ஏன்னா டிரைவருங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வரும்னாக்கா லேட்டாக லாகின் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட தரக்குறைவாக ஏதாவது பேசியிருப்பாங்க. அதே போல் டிரைவர் வந்து ஸ்டாஃபுங்கிட்ட கூட ஏதாவது தரக்குறைவாக நடந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும்பொழுது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ட்ராக் பண்ணணும். அதாவது என்ட்ரி போட்டு வைக்கணும். அதில் வந்து டிஆர்ஓவோ இல்லை இன்சார்ஜோ இல்லை மேனேஜரோ ஒவ்வொரு தடவையும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து டிரைவர்கிட்ட வந்து இது மாதிரி வந்திருக்குது, இது மாதிரிலாம் அது மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசணும். ஸோ அது மாதிரிலாம் பேசும்பொழுது தான் வந்து டிரைவருங்க வந்து ஓகே, நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுறாங்க, நம்ம இதுக்கப்புறம் தப்பு பண்ணாமல் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வருவாங்க. ஸோ நான் இப்போ எப்படி டிரைவர் கம்ப்ளைண்ட் போடுறது அப்படின்றத சொல்கிறேன். சாஃப்ட்வேர்க்குள்ளார வந்துடுங்க. இங்கே போய்ட்டு புக்கிங் பேஜிலேயும் இருந்தும் டிரைவர் கம்ப்ளைண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரான்சாக்ஷனில் டிரைவர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்கே போய்ட்டு ஐடி வந்து இப்போ நான் வந்து 199 அப்படின்ற ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு, இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா லேட்டாக லாகின் பண்ணியிருக்கார். அதாவது டெய்லி 7 மணிக்கு 8 மணிக்கு லாகின் பண்ண வேண்டியது 10 மணி தான் லாகின் பண்ணுறாரு அப்படின்னாலும் அதை பண்ணிக்கலாம். அதே போல் லாக் அவுட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருப்போம், அவர் வந்து 4 மணிக்கே போகணுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை வந்து ஸ்டாஃப் கிட்டே கால் பண்ணி இது மாதிரி ட்ரிப்பு போடலை, இல்லை எனக்கு பேக்கேஜ் கொடுக்காம லோக்கல் ட்ரிப் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக சண்டை போட்டுக்கலாம். இல்லைன்னா கஸ்டமர்கிட்ட கூட டிரைவருங்க வந்து ஏதாவது தவறுதலாக ஏதாவது ஸ்மோக் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வண்டி நீட்டாக இல்லாமல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாக்கா அதை அங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் இவருக்கு 199 அப்படின்ற ஒரு ஐடிக்கு நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னா, இவர் வந்து கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி கூட கஸ்டமர் சொல்லும்போது நீங்கள் வந்து அதை கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்னாக்கா, ரெஃப்யூஸ் புக்கிங்க்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக போடக்கூடாது. ரெஃப்யூஸ் புக்கிங்க்கு ட்ரிப் எடுக்கிறத ரெஃப்யூஸ் பண்ணுறாருன்னா அது ரெஃப்யூஸ் புக்கிங் கம்ப்ளைண்ட்டாக தான் போகும். இது வந்து நார்மல் கம்ப்ளைண்ட், காமன் கம்ப்ளைண்ட். இப்போ இவர் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் அதிகமாக வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் இதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் தமிழில் கூட எழுதி வைக்கலாம். கஸ்டமர்கிட்ட இப்போ பாருங்கள், நான் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்கிட்டார், அமௌண்ட் அதிகமாக வாங்கிவிட்டார் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கான கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து லாக் அவுட் பேஜ் போனாலும் நீங்கள் இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா டிரைவர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போனாக்கா இன்றைக்கி என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு 399 ஐடிக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் போடுறேன். இவர் வந்து ஸ்டாஃப் கிட்ட ரூட்லி டாக்கு, ஸ்டாஃப் கிட்ட கெட்ட வார்த்தையில் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டுக்கலாம். ஸ்டாஃப் கிட்ட தவறான வேர்டில் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக இங்கிலீஷில் தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இப்போ ஒரு 199 ஐடியா போடும்போது நீங்கள் ரிப்போர்ட்டில் கூட அதை எடுத்து போய்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் ரிப்போர்ட் போகிறேன். இங்கே வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ நான் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ஒரு 199 அப்படின்ற ஐடி வந்து ஆல் யூசர் கம்ப்ளைண்ட் போட்டவங்க வந்து யார் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தாக்கா எத்தனை தடவை வந்து கம்ப்ளைண்ட் இந்த மாதத்தில் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டும். ஸோ இப்போ நான் இதுவே என்ன பண்ணுறேன்னா 2021. ஸோ
இதில் போயிட்டு ஏதாவது ஐடி, சரி இது லாஸ்ட் இயர்ஸில் உள்ள கம்ப்ளைண்ட் இது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 12வது மாதம் ஆல் அப்படின்ற மாதிரி போட்டால் கூட எதுவும் அது வருதான் பாருங்க. ஓகே பாருங்கள், இப்போ பாருங்கள் கம்ப்ளைண்ட் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஆல்னு போடும்பொழுது இந்த 199 494 அப்படின்ற மாதிரி தான். ஆஃப்டர் அசைன் நோ ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பெக்ட் த கால் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இது போல் நீங்கள் வந்து டிரைவரோட கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் டிரைவர் என்ன, கண்டிப்பாக டிரைவருக்கு வந்து தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு வச்சுருக்கும் பொழுது தான் அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அவர் கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும் பொழுது அவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னென்ன ட்ரிப்பு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கலெக்ஷன் அமௌண்ட்டு, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அவர்கிட்ட டிரைவர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். ஸோ இது போல் தான் வந்து நீங்கள் வந்து டிரைவருக்கான கம்ப்ளைண்ட் போடணும். ரெஃப்யூஸ் புக்கிங்க்கு இங்கே வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட் போடக்கூடாது. ரெஃப்யூஸ் புக்கிங் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரிப் எடுக்க ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னாருனாக்கா அதை விட்டுட்டு வேறு எது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதோ அதெல்லாம் அங்கே வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ இது போல் தான் வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட் போடணும். அது போல் தான் இங்கே போய்ட்டு ரிப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். அவ்வளோதான் வந்து. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேளுங்க.